ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கிறப்போ கொலாப்ஸ் ஆகி இந்த பொண்ணு இறந்து போயிருக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்குது. அங்கே ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் கூட எதுவுமே கிடையாது காலேஜஸில். அண்ட் மோர் தென் தட் பிடி சார் கூட இல்லாமல் ஒரு கேம் நடத்தியிருக்கிறாங்க. ஐ மீன் ஒரு மேட்சஸ் நடக்குது அப்படின்னா அங்கே அலோகேட் பண்ணியிருப்பாங்க, இந்த பர்சன்ஸ்லாம் இருக்கணுன்றது இருக்கும். சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ், சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே பின்பற்றி இருக்கணும். பட் அந்த காலேஜஸ்லேருந்து எதுவுமே பண்ணவே இல்லை. அந்த காலேஜ் பேர் பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். கவர்மெண்ட் காலேஜஸில் மோஸ்ட் ஆஃப் த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கு போல. நானே பார்த்துருக்கேன், பர்சனல் என்னோடதுலேயும் நான் சொல்கிறேன். கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே லெத்தாஜிக்கலாக தான் இருக்குது. ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வேணுங்க. ஒரு இதே நீங்கள் ஒரு ப்ரைவேட் காலேஜில் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் நடத்துறாங்க அப்படின்னா அங்கே ஆம்புலன்ஸ் வச்சிருக்காங்க, எல்லாமே ப்ராப்பராக இது பண்ணுறாங்க. நீங்கள் ஆம்புலன்ஸ் வச்சிருங்க, நீங்கள் அவ்வளோ ப்ரொஃபஷனலாக பண்ணுங்கன்னு நான் சொல்ல விரும்பல. ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்து வைங்க. அந்த பொண்ணுக்கு என்னங்க வயசாக இருக்குது? 17 வயசாக இருக்குது. 17 வயசு 18 வயசாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்க. உன் காலேஜுக்கு தானே ரெப்ரசென்ட் பண்றாங்க. உன் காலேஜை ரெப்ரசென்ட் பண்ணி அவங்க நல்லா அச்சீவ் பண்ணிடுறாங்க அப்படின்னா நீ கண்டிப்பா அதுக்கான ரெகக்னேஷன் பேரு எல்லாமே நீ தான் வாங்கிக்க போற. என் காலேஜில் படிச்ச பொண்ணு, என் காலேஜ் பொண்ணு இப்படி அச்சீவ் பண்ணியிருக்கான்னு சொல்லி நீ சொல்லவே இல்லை. இப்போ அந்த பொண்ணு இறந்து போயிருக்கிறா, அதுக்கு நீ தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிள் எடுக்கணும். நீ தான் எல்லாமே இது பண்ணிக்கணும். அது என்ன எனக்கு புரியல. ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதோட மொத்த கழிச்சு நீங்க எடுத்துப்பீங்க. இதே இந்த மாதிரி ஒரு தவறிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதோட மோஸ்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க தான் எடுத்துக்கணும். எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க தான் எடுத்து பேசணும். அதையே நீங்க பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க பேர் திவ்யதர்ஷினி. இவங்க அறிஞர் அண்ணா கவர்மெண்ட் காலேஜஸ்ல படிக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ் ஈவென்ட் நடக்குது. ஃபுட்பால் விளையாண்டுருக்கப்ப கொலாப்ஸாக கீழே விழுந்திருக்காங்க. அங்கே ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட கூட இல்லை, பெருசாக எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும் யாருமே பெருசாக ரெஸ்பான்ஸ் பண்ணல. இவங்களே மரத்துக்கடியில் உட்கார வச்சு தண்ணியெல்லாம் கொடுத்து பார்த்துருக்காங்க, எதுவும் சரிப்பட்டு வரல. அண்ட் தென் காட்டுக்கோட்டை அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறப்போ பல்ஸ் டவுன் ஆகிட்டே இருக்கு, நீங்க ஜிஹெச் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி ஃபார்வர்ட் பண்றப்போ அங்கே போற வழியிலேயே பெண் தவறிட்டாங்க. இதே அந்த பொண்ணு ஸ்டேட் லெவல்ல போயிருந்தாலோ இல்ல வேற ஏதாவது பெருசா அச்சீவ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்ப அந்த காலேஜ் தானே எடுத்திருக்கோம். என் காலேஜ் அலுமினி அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் வைக்கிறதுல இருந்து பாராட்டு விழா கொடுக்கறதுல இருந்து எல்லாம் பண்றீங்க. பட் ஒரு பொண்ணு தவறிட்டாங்க, அந்த இடத்துல ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இல்ல, ஸ்டாஃப்ஸ் யாரும் ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்ணல. இதுக்கு எல்லாம் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க தான் எடுத்துக்கணும். அண்ட் மோர் தென் தட் ஒரு காலேஜ் சைட்ல இருந்தா நீங்க தான் கூப்பிட்டு பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அவரோட பிரதர் அவ்வளோ ஃபீல் பண்றாரு, அங்க கூட இருக்கிற படிச்சிருக்க பொண்ணுங்க சொல்றாங்க, வார்டன் சொல்றாரு, ஆனா நீங்க யாருமே காலேஜ் சைட்ல இருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல. காலேஜ் சைட்ல இருந்து நீங்க எல்லாம் மூவ் பண்ணிருக்கணும். அண்ட் கவர்மெண்ட் கிட்ட நான் ஒன்னே கேட்டுக்கிறேன், ஒருத்தன் குடிச்சு செத்து போயிட்டான், இந்த இதுக்கு தியாகம் பண்ணல, எதுவுமே பண்ணல, எந்த விஷயமும் பண்ணல. கள்ளசாராயம் குடிச்சு தெரியாம திருட்டுத்தனமா காய்ச்சி கள்ளசாராயம் குடிச்சு செத்து போயிருக்கான். அவனுக்கு நீ 10 லட்சம் ரூபா கொடுக்குற. ஆனா இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஒரு நல்ல விஷயம் பண்ணி அதுல தவறுதலா ஒரு இன்ப்ராப்பர் செக்யூரிட்டி அண்ட் ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் இல்லாத காரணத்துல இந்த பொண்ணு செத்து போயிருக்கு, இறந்து போயிருக்கு. அந்த பொண்ணுக்கு நீ நஷ்ட ஈடா எவ்வளவு கொடுத்துருக்குன்னு கூட தெரியல. அரௌண்ட் 3 lakhs சொல்லிட்டு நான் இதுல பார்க்க முடியுது. பட் அதுவே கொடுத்துருக்காங்க என்னன்னு தெரியல. நான் அவங்க கிட்ட கேட்டிருக்கேன், ஃபேமிலி சைட்ல கேட்டிருக்கேன். பட் அவங்க இன்னும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு நான் அடுத்த இதுல நான் சொல்றேன். இட்ஸ் வெரி ஹார்ஷ் யூனோ. நீ யோசிச்சு பாரு, ஒருத்த குடிச்சு செத்து போயிருக்கிறான், அவனுக்காக நீ 10 லட்ச ரூபா கவர்மெண்ட் கொடுத்து இந்தாமா உன் குடும்பம் கஷ்டப்பட்டு நீ சொல்ற. அந்த புள்ள வயசு 17 வயசு 18 வயசு. அவங்களுக்கு இன்னும் எவ்வளவு ஃபியூச்சர் இருக்கு, எவ்வளவு ஆசைகளோட வளர்த்துருப்பாங்க அவங்க அப்பா அம்மா. இப்ப அவங்களுக்கு ஒரு குடிச்சவனுக்கு நீ இவ்வளவு பண்ற. ஆனா பெண்களுக்கான அரசு நாங்க பெண்களுக்காக நிறைய பண்றோம், பெண்களுக்கான அரசுன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் ஐயா நீங்க எல்லாமே சொல்றீங்கல்ல. டிஎம்கே கவர்மெண்ட்டே நான் டைரக்டா கேட்கிறேன், பெண்களுக்கான அரசு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்கல்ல. ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கிறாங்க, அவங்களோட நியூஸ் நீங்க தான் இந்த மாதிரி நடந்துருச்சு, நாங்க இனிமேல் இந்த மாதிரி ப்ராப்பரா இது பண்றோம், பெண்களுக்காக நாங்க இது பண்றோம்னு சொல்லி உங்களால பேச முடிஞ்சா? இல்ல. அதே பாத்தீங்கன்னா குடிச்சிட்டு செத்து போயிட்டான்றக்கா உடனே நீங்க போய் கள்ளக்குறிச்சியில போய் பாத்தீங்க, போய் 10 லட்ச ரூபாய் எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்க. இது என்ன ஸ்டேட்மெண்ட் எனக்கு புரியல. 10 லட்சம் 20 லட்சம் சொல்லிட்டு இதுலதான் உங்க அரசியல் இருக்குமா? பெண்களுக்கான அரசியல்னு முந்தானத்து கூட சொன்னீங்க, பெண்கள் பாதுகாப்புல இருந்து எல்லாத்துலயும் நாங்க தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றீங்கல்ல. இதுக்கு என்னதான் ரெஸ்பான்ஸ் பண்ண போறீங்க நீங்க? இதுக்கு யாரு நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க போறீங்க? விளையாட்டுத்துறை அமைச்சர் நீங்களாம் இதை பத்தி என்ன பேசியிருக்கிறீங்க? எனக்கு யார் நம்ம அண்ணன் வெயிட் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர் யா வாவ் உதயநிதி ஸ்டாலின்னா விளையாட்டுத்துறை அமைச்சர் நீங்க தானே. இந்த பொண்ணு 17 வயசா இருக்குது, இறந்து போயிருக்கிறாங்க. அதுவும் ஹாஸ்பிட்டல்
தான் உங்கள் கவர்மெண்ட் தானே, வாங்கண்ணா, சூப்பர்ண்ணா. உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்களே பாருங்க, நீங்க தான் விளையாட்டுத்துறை அமைச்சர் இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, உங்களை பார்த்து கேட்குறேன், இந்த பொண்ணு வந்து 17 வயசு பொண்ணு 18 வயசு பொண்ணு இறந்து போயிருக்கிறாங்க. ஆனா அதுக்கெல்லாம் உங்களுக்கு பத்தி பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஆனா நீங்க விளையாட்டுத்துறை அமைச்சர், வாவ் சூப்பர்ல. ஏன்னா உங்களை கேட்குறேன், கரூர் இன்சிடென்ட் அப்போ அங்கிருந்து கிளம்பி வரீங்க, துபாயில இருந்து வந்துட்டு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு போறீங்க. நீங்க விளையாட்டுத்துறை அமைச்சர்னா நீங்க வந்து ஒரு பொண்ணு இறந்து போயிருக்கிறாங்க, அதை பத்தி நீங்க பேசக்கூட இல்லை. பெருசா வந்து நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நான் ஒரு ஆக்ஷன் எடுக்கிறேன், இந்த மாதிரி வந்து சம்பவம் நடக்காம நான் பாத்துக்கிறேன். அடுத்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் நடக்குது அப்படின்னா பியூர் அண்ட் பியூர் பிரைவேட்ல எப்படி வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸ் வசதியோட எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்களோ, அதே மாதிரி ஒவ்வொரு கவர்மெண்ட் காலேஜ்லயும் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் நடக்கிறப்ப ஆம்புலன்ஸ்ல இருந்து எல்லாமே ப்ராப்பரா நான் மேனேஜ் பண்ணி கொடுக்குறேன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் உங்களால சொல்லியிருக்க முடியல. இதுதான் உங்க அரசியலா? இதுல நீங்க விளையாட்டுத்துறை அமைச்சரா வேற இருக்கீங்க, நெக்ஸ்ட் வந்து துணை முதல்வர் போஸ்டிங் நிக்கிறீங்க, அடுத்து நீங்க தான் எப்படி வந்து முதலமைச்சர் போஸ்டிங் நிற்பீங்க. எல்லாமே பாலிடிக்ஸ் அப்படிதான் போகுது. என்னன்னு எனக்கு புரியல. உங்க கவர்மெண்ட்னா நீங்க தானே ஆக்ஷன் எடுக்கணும். இதுல நத்திங் டு டூனா. ஸோ சேட். ரொம்பவே கோவமும் வருத்தமும் எல்லாமே கலந்த ஒரு மிக்சடு ஃபீலிங்ஸாக இருக்குது. ஐம் ரியலி ஃபீலிங் சேட் ஃபார் திஸ் ஃபேமிலி. நான் திருப்பியும் சொல்கிறேன், உதயநிதி ஸ்டாலின்னா நான் உங்ககிட்ட டைரெக்டாகவே சொல்கிறேன், ஆஸ் அ ஸ்போர்ட்ஸில் ஒரு மினிஸ்டராக இருக்கீங்க, நீங்கள் தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துருக்கணும். இது ரொம்ப தப்பான ஒரு இதுனா. எல்லா கவர்மெண்ட் காலேஜஸ்லேயும் பார்த்தீங்கன்னாலும் எந்த ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா அது வந்து பெருசாக இது பண்ணாது, பெருசாக இது பண்ண மாட்டாங்க. போதும் நண்பர்களே, நான் ரொம்ப போஸ்ட் அவுட் ஆகிறேன்னு நினைக்கிறேன். ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள்? நீங்களே சொல்லுங்கள். தேங்க்யூ.